வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோல சூரியகலா ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 கப் மைதா, 1/2 கப் சுகர், 1/4 கப் கோவா, 3 டேபிள் ஸ்பூன் நெய், ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மைதா ஆட் பண்ணிக்கலாம், பேக்கிங் பவுடர், நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும், அதனால ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த பதத்தில் தான் இருக்கணும், சப்பாத்தி மாவு பதம் மாதிரி. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் கோவா சேர்த்துக்கோங்க. இப்போ பொடி பண்ணி வச்ச பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் போட்டுக்கோங்க, கிறிஸ்டல்ஸ் இருக்கிறது போடாதீங்க. ஏலக்காய் தூள். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது ஸ்டஃபிங்காக இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ சக்கரை பாகு பண்ணிடலாம். ஒரு பேனில் சுகர் போட்டுக்கோங்க, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கிளறி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இது எப்படி கொதிச்சு வருதுன்னு. ஒரு கம்பி பதத்தில் இருக்கணும். ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பூரி சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, அதுவே போதும். அதே மாதிரி இன்னொரு சின்ன பால் எடுத்து அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்ஸ் எடுத்து நடுவில் வச்சிடலாம். வச்சு இன்னொரு மாவு தட்டி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து சீல் பண்ணிடுங்க. சூரியகலா எப்பயுமே இந்த டிசைனில் தான் இருக்கும், அதனால இந்த டிசைனில் வச்சு சீல் பண்ணிக்கோங்க சைட் ஃபுல்லாக. அதே மாதிரி இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன். சின்ன பால் எடுத்து அதே மாதிரி தட்டிக்கோங்க. சின்ன சின்ன பூரி சைஸ்ல இருந்தாலே போதும். அப்புறம் கோவா எடுத்து நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி சந்திரகலா எந்த ஷேப்ல இருக்குமோ அதே மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு, பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளறி விடுங்க, அப்போதான் எல்லா பக்கமும் சமநிலையில வெந்து வரும். பாருங்க, ஓரளவுக்கு கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
எடுத்து இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். சக்கரை பாகு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க, சில்லுன்னு போடாதீங்க. இது அப்படியே ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கு. அவ்வளோதான், சூரியகலா ரெடி ஆயிடுச்சு. சுவையான சூரியகலா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.